الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. نزلا من غفور رحيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله مخلصا دخل الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு வழங்கியிருக்கும் உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை விட பெருமதியான ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலுள்ள ஒப்பந்தம். நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் எங்களுக்கு கிடையாது
அந்த அல்லாஹுதான் எங்களுடைய அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பாளன் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டதனால் தான் இந்த கலிமா பெருமதியுடைய கலிமாவாக மாறுகின்றது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலான அனைத்து ரசூல்மார்கள், அனைத்து நபிமார்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அனுப்பியது நீங்கள் உங்களுடைய காலங்களில் சமூகத்துக்கு சென்று லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது என்ற கொள்கையை பரப்ப வேண்டும். அதனால்தான் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரண ஒரு கலிமா அல்ல. எவ்வாறு சென்ற ஹுதுபாக்களில் நாங்கள் சுப்ஹான் அல்லாஹுவை பற்றி படித்தோமோ, இன்று இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது குர்ஆனில் அல்லாஹ் 37 இடங்களில் குர்ஆனுடைய இஸ்லாத்துடைய நோக்கம் அல்லாஹுவை தவிர வேறு இலாஹ் இல்லை. இலாஹ் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய தேவையின் பொழுது, தனக்கு கஷ்டம் வரும் பொழுது, தனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, தன்னுடைய விடயங்களின் பொழுது யார் பக்கம் சாய்வானோ அவனுக்கு தான் சொல்லுவது இலாஹ். எங்களுடைய பிரச்சனையின் பொழுது, எங்களுடைய சந்தோஷத்தின் பொழுது, எங்களுடைய முழு விடயங்களின் பொழுது நாம் அல்லாஹ்வின் பக்கம் சாய வேண்டும் என்பதற்காக தான் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபிரௌன் அந்த கால மக்களை பார்த்து சொல்லியிருந்தான், மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர உங்களுக்கு ஒரு கடவுளை நான் அறிய மாட்டேன். மிஸ்ரிலே வாழ்ந்த அனைத்து கிப்திகளும் ஃபிரௌனை தான் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஃபிரௌன் யார் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் கொலை செய்தார். தன்னுடைய மனைவி என்று பார்க்காமல் ஆசியாவையும் கொலை செய்தார். தன்னுடைய வேலைக்காரி மாஷிதாவையும் கொலை செய்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அறிவிப்பு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபிரௌனுக்கு எதிராக பேசியவர்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய இலாஹ். ஃபிரௌன் சொன்னான், நான் தான் இலாஹ். நும்ரூத் சொன்னான், நான் தான் இலாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் தான் இலாஹ். இந்த போராட்டம் உலக முடிவு வரை இந்த உலகத்தில் இருக்கும். உலக முடிவு வரை சகோதரர்களே இந்த போராட்டம் இருக்கும். ஜெயிப்பவர்கள் யார் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை இலாஹாக ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் வெற்றி அடைவார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் قال لا اله الا الله مخلصا دخل الجنه. யார் இந்த கலிமாவை இஹ்லாஸோடு சொல்லுவாரோ. இஹ்லாஸ் என்றால் என்ன? இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டா பின்னால கடமைகள் இருக்கு, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது. விசுவாசமாக உள்ளத்தால யார் இந்த கலிமாவை சொல்லுவாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே,
இவ்வளோ ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெரியப்பா வாப்பாவுடைய நானா அபூ தாலிபுடைய சக்கராத்திலே நபி அவர்கள் பக்கத்தில் இருந்து கொண்டு யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ், பெரியப்பா இந்த கலிமாவை மட்டும் சொல்லு. அவங்க கேட்டது வேற ஒன்றும் இல்லை, இந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் போராடுவேன். அபூ தாலிப் கடைசி நேரம் கூட இந்த கலிமாவை சொல்லி, கடைசி நேரம் கூட, இது சாதாரண கலிமா அல்ல வாயால சொல்லிட்டு விடுறதுக்கு. அல்லாஹ்விடத்துல நான் வாதாடுவேன். அபூ தாலிப் சொல்லல. அதனாலதான் அபூ தாலிபுக்கு நரகத்துடைய கடைசி தண்டனை 2 செருப்புகள் அணிவிக்கப்படும் நரகத்தில் அபூ தாலிபுடைய மூளை கொதிக்க தொடங்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த கலிமா பெருமதியானது. அல்லாஹ் எங்களுக்கு இதை தந்திருக்கின்றார். இந்த கலிமா சொன்ன நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது சகோதரர்களே. விரும்பிய முறையில் நாங்கள் வாழ முடியாது. எங்களோட ஒப்பந்தம் அல்லாஹோடு செய்த ஒப்பந்தம். இந்த கலிமாவுக்கு பல பெயர்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இந்த கலிமா சாதாரண கலிமா இல்லையே. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லா அன்த, அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு வேற இலாஹ் இல்ல. ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு வேற கடவுள் இல்ல. அல்லாஹ்வே சொல்லிட்டான் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன், என்ன தவிர உங்களுக்கு வேற கடவுள் இல்ல, என்னத்தான் இபாதத் செய். லா இலாஹ இல்லா அன்த லா இலாஹ இல்லாஹு லா இலாஹ இல்லா அன, அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹோடு வேறு விடயங்களை இணைப்போமாக இருந்தால் அதற்குத்தான் பேர் ஷிர்க். நாங்க கல்பியால ஹஜ்ஜாஜிகள் உம்ராக்கு போறவங்க இஹ்ராம் கட்டிட்டு சொல்லுவாங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக லப்பைக். அல்லாஹ் உனக்கு எந்த கூட்டும் இல்லை, அல்லாஹ்க்கு விருப்பம் அதுதான். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தனித்தவன் என்பதை நாங்க உறுதி கொள்ளோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃதலு ذிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ர்கள்ல ஆக சிறந்த திக்ர் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த திக்ர் தான். கருத்தை விளங்கி மனதால லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாளில் ஒரு மனிதன் அல்லாஹ் ரூசுல் ஹலாயிக், முழு படைப்பினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வருவார். அந்த மனிதனுடைய 99 ஏடுகள் விரிக்கப்படும். அவன் ஏடுகள் பார்க்கிற தூரம் அளவுக்கு அவன் ஏடெல்லாம் இருக்கும். அவன் செய்த பாவம் எல்லாமே இருக்கும். 99 ஏடுகள். அல்லாஹ் கேட்பான், இதுல ஏதாவது ஒன்றை மறுக்கிறியா? அந்த மனிதன் சொல்லுவான், இல்லையா அல்லாஹ். மலக்குகள் உன் மீது அநியாயமாக பொய் எழுதிட்டாங்களா? சொல்லுவான், இல்லையா அல்லாஹ், ஒன்றை மறுக்கலனா. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய ஒரே ஒரு கார்டு ஒன்று இருக்குது,
அந்த கார்டு எங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், அது என்ன கார்டு தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னியே அந்த கார்டு, ஷஹாதா. எங்கட ஐடென்டிட்டி அதுதானே, எங்கட ஐடென்டிட்டி அதுதானே. அது இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதானே. லா இலாஹ இல்லல்லாஹ் தானே. எங்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாத பெண்ண கல்யாணம் முடிக்க இயலாது. ஏன்? நாங்க வித்தியாசப்பட்டுட்டோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முஸ்லிம் தொழாம இருக்க மாட்டார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதோட ஹலால் ஹராம் இருக்குது, எல்லாத்தையும் செய்ய மாட்டார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுக்கப்படாத எந்த கோழியையோ மாட்டையோ ஆட்டையோ சாப்பிட மாட்டார். ஒரு வரையறை இருக்கு. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ், சாதாரண ஒன்று அல்ல இது. அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய ஒரு கார்டு எங்கள்கிட்ட இருக்குது, பிதாகா. இந்த மனிதன் யோசிப்பான், இந்த 99 ஏட்டுக்கு முன்னால இந்த ஒரு கார்டு என்ன செய்ய? மீசான்ல கொண்டு வந்து அந்த 99 ஏடுகளும் வைக்கப்படும். மற்ற பக்கம் அல்லாஹ் இந்த கார்டை வைப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானே, வைத்ததோட இதனுடைய பாரத்தால இந்த 99 ஏடுகளும் பறந்துடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த அளவு பாரமான மிக பெருமதியான ஒன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்கு பிறகுதான் எல்லாமே. ஒரு மனிதர் எவ்வளவு நல்லது செய்கிறார், ஏழைகளுக்கு கொடுக்கிறார். ஒருத்தர் எங்கள்கிட்ட வருவார், அவரு சொல்லுவார், நானும் நோன்பு பிடிக்கிறேன். அவர் நோன்பு பிடிக்கிறதா, நான் தொழுதா பின்னால தொழுவார் வந்து. நாங்களும் தொழுகிறதா, ஃபஜ்ர் தொழுவார், மக்ரிப் தொழுவார். ஆனா இன்னும் களிமா சொல்லல. நான் சொன்ன களிமாவை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. அதை யோசிப்போம். இல்லை, அதுதான் பேசிக். அது இல்லாம ஒன்றுமே இல்லை. அது இல்லாம சகோதரர்களே ஒன்றுமே இல்லை. கோடிக்கணக்கு சதக்கா கொடுத்தாலும் நன்மை இல்லை. சரி, நாங்க நோன்பு பிடிக்கிறதோட சேர்ந்து நோன்பு பிடிக்கிறாங்க, நன்மை இல்லை. ஏன்? அடிப்படை அத்திவாரம், பேசிக் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் உசாமா, ஸைத் ரலியல்லாஹுடைய மகன் உசாமா, நபி அவங்களோட மிக விருப்பமானவர். நபி அவங்க ஜுஹைனா கோத்திரத்தாரிடம் அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போனா ஒரு மனிதரை உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறதுக்கு போறாங்க. அந்த மனிதர் உடனே லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றார். ரெண்டு பேர் போனாங்க. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்சாரி சஹாபியும். அன்சாரி சஹாபி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதோட ஓரமாயிட்டார். ஆனா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு குத்திட்டார். மதீனாவுக்கு வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த உசாமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதற்கு பிறகும் கொலை செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உசாமா ஏன் நீங்க கொலை செஞ்சீங்க அவரை? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்கு பிறகு ஏன் கொலை செய்தீங்க உசாமா? உசாமா சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனது வாளுக்கு பயந்துதான் அவர் சொன்னார். நபி அவங்க கேட்டாங்க, ஹல்லா ஷகக்த கல்ப உசாமா, நீங்க அவர உள்ளத்தை பொளந்து பார்த்தீங்களா? நீங்க அவர உள்ளத்தை பொளந்து பார்த்தீங்களா உசாமா? நபி அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க, திருப்பி திருப்பி, ஏன் உசாமா கொண்டீங்க? உசாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவங்க திருப்பி திருப்பி கேட்டதை பார்த்து இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்கும், ஏன் இதுல கலந்து கொண்டேன், ஏன் இதை நான் செய்தேன்?
கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சுமந்தவர் பெருமதியானவர். அவர் பெருமதியா, அதனாலதான் அவர் நஜீஸாக முடியாது, அதனாலதான் ஹராத் அவர் செய்ய முடியாது, அதனாலதான் அல்லாஹ் நஜீஸ கிட்டவாக வேண்டாம், நெருங்க வேண்டாம். கலிமா சொன்ன ஒருவர் பரிசுத்தமானவர். கலிமா சொன்ன ஒருவர் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை ஒரு நாளும் திருமணம் முடிக்க முடியாது. நல்ல விலையும் கொள்ளும். எல்லாரும் ஒன்றுதானே? இல்ல, புதிய ஒரு நோய் ஒன்று பரவிட்டு வருது. அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை, கல்யாணம் முடிப்போம் இல்ல. அவ வேதக்காரர்களை முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், யா அஹ்லல் கிதாப் تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم. நபியே சொல்லுங்க, வேதக்காரர்களே, تعالوا வாங்க. எங்க? இலா கலிமத்தின், ஒரு கலிமா பக்கம் வாங்க. என்ன கலிமா? லா இலாஹ இல்லல்லாஹ் சவாஇம் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் உள்ள சமமான கலிமா. இத சொல்லுங்க முதல். கிறிஸ்தவ பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. ஆரம்பகால வேதம் இருந்தது, இன்ஜீல். ஆரம்பகால தௌராத் இருந்தது, அதில் உள்ளதை பின்பற்றினால் முடியும் என்று முன்னோர்கள் எழுதினார்கள். ஆனால் இப்பொழுது அது இல்லை. இப்பொழுது அது இல்லை. அதிலே ஷிர்க் வந்து விட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் பெருமதியானவர். அந்த கலிமா தான் இது, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து ஸவா. இந்த கலிமாவுக்கே 23 பெயர் இருக்கிறது சகோதரர்களே. இந்த கலிமாவுக்கே 23 பெயர் இருக்கிறது. இந்த கலிமாவுக்கு மாத்திரம் சாதாரண ஒன்றை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த கலிமா எதுவரை தொடர வேண்டும் தெரியுமா? மௌத் வரை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தகலல் ஜன்னah. யாருடைய கடைசி வார்த்தை இந்த கலிமாவாக இருக்குமோ, கடைசியில் எங்கட உயிர் பிரிகிற நாள் ஒன்று வருதா இல்லையா? அந்த நாள் படம் பார்த்துட்டா மௌத்தாகிறது, அல்லது பாவத்துடைய ஏரியால இருந்தா மௌத்தாகிறது இல்லை. எங்கட கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் வந்தா சொர்க்கத்தை வரணும். அதுக்கேற்ற மாதிரி காஃபிரான மனைவியோட வாழ்ந்துட்டு எப்படி களிமாவார்? அதுதான் தடை செஞ்சிருக்கு இஸ்லாம். அதுதான் இஸ்லாம் தடை செஞ்சு. நீங்க ஒரே பெட்ல காஃபிரான பெண்ணோட வாழ்றீங்க, உங்களுக்கு எங்க களிமா வரப்போ வராது. பிள்ளைகள் காஃபிர், கூட்டாளிமார் காஃபிர், சேர்ந்திருக்கீங்க காஃபிர்களோட, எங்க களிமா வரப்போகுது? அடுத்த ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களோட மையத்துகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தல்கீன் செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. தல்கீன் என்ன? எங்களோட ஒருத்தர் மௌத்தா போறார், உயிர் பிரிய போகுது, தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை, தெரியுது உயிர் பிரிய போகுது. அந்த அடுத்து அதுக்கு பிறகு 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலத்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் உயிரை வைக்க போறீங்களா? இல்ல, வைங்க, ரிலாக்ஸா வைங்க. வச்சிட்டு பக்கத்தில் இருந்தோரால் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அவ்வளவுதான். மையத்தை திணிச்சு மௌத்தா போறார். களிமா சொல்லு, களிமா சொல்லு சொல்லப்படாது. நான் களிமா சொல்ல மாட்டேன்டார்னா முடிஞ்சு, கோபம் வார நேரம். என்ன செய்யணும்? பக்கத்தில் உட்கார்ந்திருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அவருக்கு ஞாபகம் வரும்.
என்ற உலகத்துல தொழுது இருந்தா அதே சிந்தனையில இருந்தா ஞாபகம் வருமா இல்லையா? ஏதோடு கேட்குதே காதுக்கு, உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் உயிர் பிரிஞ்சு. அதான் நபி அவங்க சொன்னாங்க, லக்கினு மௌதாக்கும், உங்களோட மையத்துகளுக்கு சொல்லிக் கொடுங்க லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த களிமாவுல எவ்வாறு நாங்க பிறந்தோமோ இதே களிமாவுல தான் நாங்க மௌத்தாகும். இந்த களிமாவுக்கு ஒரு பேர் தான் கலிமத்துல் இஸ்திகாமா. அல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة. அல்லாஹ் சொல்றான், யார் எங்கட ரப் அல்லாஹ் என்று களிமா சொல்லி மௌத்து வரை அதுல இஸ்திகாமத்தா இருந்தார். ஆக முக்கியம் சகோதரர்கள் இஸ்திகாமத், கலிமாவில் இஸ்திகாமத். எங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளும், போற ஸ்கூல் சேர்ற கூட்டாளிமார், ஒரு காலத்தில் எங்களோட பிள்ளை முர்த்தத்தாயிருமோ பயம் இருக்கு, பயம் வருது. பிள்ளோட நடவடிக்கையில பார்க்கும் பொழுது பயம் ஒன்று வருது. என்ன கணக்கு இல்லை, என்ன வீட்டுக்குள்ள போன்லயும் இருந்து இப்ப பேச தொடங்கிட்டான், என்ன அல்லாஹ் ஒன்று இல்லை அப்படி, என்கிட்ட காசு இருந்தா எல்லாம் சரி. ஒரு புதிய கொள்கை உருவாகுது பிள்ளைகளிடத்துல. நாங்க அப்படி இல்லை, நாங்க வளர்ந்தது இஸ்லாமிய தாய், இஸ்லாமிய சூழல். கனடாவில் இஸ்லாம் வளருதுன்னு சொல்லலாம், சுபோக்கு பள்ளி போய் பார்த்தா விளங்கும் இஸ்லாத்தை. அமெரிக்கால இஸ்லாம் வளருது, கனடால இஸ்லாம் வளருது, எல்லாம் வாய்ப்பேச்சும் எழுத்துந்தார். பள்ளிகளுக்கு போய் சென்றா விளங்குது மக்களுடைய நிலைமை என்ன, பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, குடும்பங்களுடைய நிலைமை என்ன. நாஸ்தீக சிந்தனை உருவாகுது. இப்ப காசு இருந்தா சார், அல்லாஹ் தேவையில்லை எங்களுக்கு. பேசி பாருங்க பிள்ளைகளோட, பிள்ளையோட பேசி பாருங்க. அதான் நாங்க படிச்சு கொடுத்துட்டோம், அதான் உலகம் படிச்சு கொடுக்குது. காசு இருந்தா சார், அல்லாஹ் ஒருவன், அதெல்லாம் இப்ப தேவையில்லை. கண்ணியக்கு சகோதரர்களே, இதுதான் இஸ்திகாமத். நாங்க கலிமால பிறந்தோம், இன்னொரு காலம் வரலாம், ஹத்னா தேவையில்லை, சுன்னத்தெல்லாம் வைக்க தேவையில்லை, வரும் இன்ஷா அல்லாஹ். பார்த்துட்டு இருக்கீங்க, இத பேசல போராடல. கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்டவர்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செஞ்சிருக்கிறார். ஏன் ஏன் செஞ்சாங்க முஷ்ரிக்கான பெண்ணு? கணக்கு இல்லையே, கனடா தானே இது. சொன்னீங்கண்டா விரோதி, பேசினா விரோதி. கண்ணியமிக்க சகோதரர் நபி அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் உன்னை துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, என்ன துண்டு துண்டா வெட்டுறார். ரெண்டாவது சொன்னாங்க, அபூதர் உன்னை நெருப்புல போட்டு பொசுக்கிறார், நீ களிமாவை மட்டும் விட்டுறார். துண்டு துண்டா வெட்டினாலும் சரி, ஒன்னு நெருப்புல போட்டு பொசுக்கினாலும், ஏன் அடுத்த அல்லாஹ்வை சந்திக்க போற. களிமாவுல விளையாடக்கூடாது சகோதரர்கள், அதுல உறுதியா இருக்கோம். நாங்க சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் கொல்லப்பட்டது? கலிமாவுக்கு தானே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கப்பட்டது ஏன்? கலிமா, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன். இது லேசான விடயம் அல்ல. ஃபிரௌன் மனைவியை கொண்டது ஏன்? ஆசியாவை. இந்த கலிமா தான். இதுல உறுதியா இருக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا, என் ரப் அல்லாஹ் தான் என்று சொல்லி யார் உறுதியாக இருந்தார்களோ, இஸ்திகாமா. என்ன உறுதி? மௌத் வரைக்கும், கடைசி சக்கராத்ல கலிமாவை சொல்லிடும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, உங்களுக்கு அல்லாஹ் மலக்குகளை இறக்குவான். என்ன கலிமாவோட மௌத்தாயிட்டீங்களே, அவங்க வந்து சொல்லுவாங்க சக்கராத்துல, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாது, சஞ்சப்படாது. وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ,
வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெரு. ஒரு சொர்க்கம் ஏன் கலிமாவோட மௌத் ஆயிட்டீங்க? மாஷா அல்லாஹ். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. நாங்க தான் உங்களுடைய நேசர்கள், கூட்டாளிமார். உலகத்தில் இங்கே பயப்படாது. وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ. உங்களுக்கு விருப்பமான அனைத்து சொர்க்கம் இருக்குது. نُزُلًا مِّنْ غَفُورٍ رَّحِيمٍ. உங்களுக்கு அல்லாஹ் அடுத்த விருந்து இருக்குது, வாங்க போ. யாருக்கு தெரியுமா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல உறுதி அறிக்கும். இதுல உறுதி அறிக்கணும் சகோதரர்களே. ஹாலிஃபேக்ஸ்ல ஒரு ஜனாசாக்கு போயிருந்தோம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தொழுதுட்டு தான் மையத்தை அடக்கிறோம். லெபனான் ஃபேமிலி மையத்தை கொண்டாடுறாங்க. மையத்தை அடக்கும் பொழுது பார்த்தா அப்பா வந்திருக்கிறார் கனடாவுக்கு. அப்பா கனடாவுக்கு வந்திருக்கிறார். இது பேரன் எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. எல்லாருமே இஸ்லாத்தோட்டு வெளியே. எங்கட அப்பா எங்க ஹாலிஃபேக்ஸ்ல போய் பாருங்க, பழைய கபர் அங்கதான் முஸ்லீம்களுடைய பழைய கபர் அங்கதான். பள்ளி பக்கத்துல 1919 29 எல்லாம் இருக்கு ஜனாசாக்கள். அப்படியே பார்த்தா அவ்வளோ பேர். ஒரே ஒரு களிமா சொன்னார், கூப்பிட்டு சொல்லித்தாங்க களிமா. ஒரே ஒருவர் சொன்னார், கண்ணியமிக்க சகோதரர்களே, மௌத்து வரை நாங்க களிமாவோட வாழ்ந்து எங்கட பிள்ளைகளை படிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தோம், பிள்ளைகளுடைய வளர்ச்சி கூட்டிட்டு வந்தோம், நல்ல விஷயம். ஆனா பிள்ளைகளுக்கு மார்க்கம் போய் சேரும், களிமா போய் சேரணும் சகோதரர்களே. மௌத்து வரை களிமோட இருந்துட்டோம். இஸ்திகாமத் பரம்பரை துர்ரியா துவா கேட்கணும், யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகளை களிமாவோட ஆக்கு. அந்த கவலை இல்லாட்டி நடக்காது. அந்த கவலை இல்லாட்டி நடக்காது சகோதரர்களே. புதிய ஒரு முஸ்லீமாக மாறும், புதிய ஒரு இனமாக எங்களோட பிள்ளைகள் மாறிடும். அதனாலதான் இந்த களிமா மிக பெருமதி. யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித். இந்த களிமாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கௌலு ஸாபித். கபர்ல வச்சதோட, கபர்ல சகோதரர்களே, கபர்ல மண் ரப்புக்குன்னு கேட்பாங்களா இல்லையா? அல்லாஹ் இந்த களிமா இருந்தா மட்டும்தான் ரப்பி அல்லாஹ்னு சொல்லலாம். அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் மூமின்களை. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா பல கோடி சொத்துக்களை விட பெருமதியானது, பல பாஸ்போர்ட்டுகளை விட பெருமதியானது, பல விசாக்களை விட பொறுமதியானது. பாஸ்போர்ட்டுக்காக, விசாவுக்காக, பணத்துக்காக, ஒரு பெண்ணுக்காக களிமாவை ஒரு நாளும் நாங்க விட்டு கொடுக்க முடியாது. இதுல நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் நாம் சொர்க்கத்தை நம்பியவர்கள், நாங்கள் நரகத்தை நம்பியவர்கள். நாங்க ஒரு நாளும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ வைத்ததை போன்று அதிலே மரணிக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த கலிமாவுடைய தாற்பயத்தை, இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. இந்த கலிமாவோடு வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.